This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ்ட் பெட்டியில் இனி ஈஸியாக இடம் கிடைக்கும். ரயிலில் கூடுதலாக முன்பதிவு இல்லா பெட்டிகள் வருது. ரயில்களின் பொது பெட்டிகளில் பயணிப்போருக்கு என்றுமே முன்னுரிமையை ரயில்வே நிர்வாகம் தந்து வருகிறது. அந்த வகையில் பயணிகளுக்கு மேலும் அதிக வசதிகள் வழங்க ரயில்வே பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது குறித்து குட் நியூஸ் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. ரயில்களின் தேவையற்ற பயணிக்க கூடுதல் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்பது பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே நாடு முழுவதும் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 583 பொது பெட்டிகள் புதிதாக இணைக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் நேற்று முன்தினம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இது குறித்து ரயில்வே வாரியம் செயல் இயக்குனர் திலீப் குமார் சொல்லும்போது, கடந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை 583 புதிய பொது பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு அவை 229 ரயில்களில் இணைக்கப்பட்டு உள்ளன. இந்த மாதத்தில் மேலும் 1000 பொது பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு 647 ரயில்களில் கூடுதலாக இணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். புதிய பெட்டிகள் இணைப்பு மூலம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடுதலாக பயணிக்கலாம். அடுத்த 2 வருடங்களில் 10,000க்கு மேற்பட்ட குளிர்சாதன வசதி இல்லாத பெட்டிகள் ரயில்களில் இணைக்கப்படும். இதில் 6,000 பொது பெட்டிகள், 4,000 படுக்கை வசதி பெட்டிகள். இந்த வசதி வந்த பின்னர் கூடுதலாக 8,00,000 பேர் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று கூறியிருந்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000த்திற்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் புதிதாக இணைக்கப்படும் என ரயில்வே அறிவித்தது. இதில் 6,000 பொது பெட்டிகளும் 4,000 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளும் அடங்கும். இதன் வாயிலாக கூடுதலாக 8,00,000 பேர் பயனடைவார்கள். முன்பதிவு இல்லாத பெட்டிகள். இப்படிப்பட்ட சூழலில் தெற்கு ரயில்வே ஒரு செய்தி குறிப்பினை வெளியிட்டுள்ளது. அதில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் 27 விரைவு ரயில்களில் இணைக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த செய்தி குறிப்பில் உள்ளதாவது: கடந்த ஜூலை மாதம் அக்டோபர் வரை 583 புதிய பெட்டிகள் இணைக்கப்பட்டு 229 ரயில்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இம்மாதத்திற்குள் 1000க்கு மேற்பட்ட பொது பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு 647 ரயில்களில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களின் அதிக பேர் பயணிக்க வசதியாக LHP வகை பெட்டிகள் இணைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் தலா 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. தெற்கு ரயில்வேயில் திட்டமிட்டுள்ள 51 ஜோடி விரைவு ரயில்களில் இதுவரை 24 ரயில்கள் LHP பெட்டிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இயக்கப்படுகின்றன. சென்னை சென்ட்ரல் டு புதுடெல்லி, சென்ட்ரல் டு போடிநாயக்கனூர், எழும்பூர் டு தூத்துக்குடி உள்ளிட்ட ரயில்களும் இதில் அடங்கும். இதனால் 7,900 இருக்கைகள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதத்திற்குள் 27க்கு மேற்பட்ட ஜோடி ரயில்கள் LHP பெட்டிகளாக தரம் உயர்த்தப்பட்டு உள்ளன. இதனால் பொது வகுப்பு பெட்டி பயணிப்போருக்கு 5,600 இருக்கைகள் கூடுதலாக கிடைக்கும் என்று அதில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.